வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. காசு சம்பாதிச்சுக்கலாமா? காசு வருங்க எப்படி மனசு வேதனை மனவேதனை அந்த பொண்ணுக்கு அடுத்து பாருங்க என்ன. நான் மேலப்பெருங்கிறதுலேருந்து குஷியா காந்தி. எனக்கு வந்து பொன்னியாபுரத்துலேருந்து பாண்டின்றவங்களோட கல்யாணம் 2 பேர் வீட்டிலேருந்து பேசி கல்யாணம் பேசியிருந்தாங்க. பேசி நாங்கள் எல்லா ஏற்பாடும் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கடைசியில் அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட்டாக பத்திரிக்கை கொடுத்து முடிக்க போகிற டைமில் வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லோரும் சேர்ந்து வச்சு பேசினாங்க. பேசி ஒரு வழிக்கு வந்து கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே நாங்கள் போயிட்டு அதோட மறுநாள் நாங்கள் போய் கேட்கும்போது இந்த மாதிரி மாப்பிள்ளைகிட்ட பேசணும் அப்படிலாம் சொல்லி பேசி முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்கிட்ட வந்து நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவும் நான் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி இல்லை இப்போ எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் நாங்கள் எல்லோரும் பேசி மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து பேசினாங்க. பேசி கேட்டு கடைசியில் 2 பேருக்கும் கல்யாணம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினாங்க. வாங்கிட்டு நாங்கள் சரி அடுத்து ஒரு நாள் தான் இருக்குன்ற போது நாங்கள் எல்லா ஏற்பாடும் கடைசியில் இருக்கிற மிச்ச ஏற்பாடும் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணத்துக்குலாம் ரெடியாகி உட்காந்துருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரல. இன்றைக்கி தான் கல்யாணம். ஆனால் அவங்க சொல்லிட்டு வராமல் இருந்துட்டாங்க. வராமல் இருந்த உடனே அப்பாவும் ஒரு மாதிரி மன உளைச்சலாகி வெளியே எங்கிட்ட போயிட்டாங்க. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. இப்போ அலங்காரம்லாம் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாருமே வர ஆரம்பித்து எல்லோரும் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் இப்போ இந்த ஓரளவுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், நாங்கள் தேடி தரோம், இல்லைன்னா நீங்கள் தேடி கொண்டு வாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நாங்கள் செலவு பண்ணதுக்கோ எதுக்குமே இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்போ நின்றுட்டுருக்கோம். நாங்களே அன்றாடம் கூலி வேலை பார்த்து ஒவ்வொன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பண்ண வேலை கூட எதுவுமே கையில் இல்லாமல் எல்லா பக்கமும் அங்கிட்டு அரேஞ்ச் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்கு. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நிற்கிறோம். மேலப்பெருங்கரை கிராமத்தை சேர்ந்த குஷியா காந்தி என்கிற பெண்ணுக்கும் அதே பரமக்குடி தாலுகாவை சேர்ந்த பொன்னியாபுரம் என்கிற பகுதியைச் சேர்ந்த பாண்டி என்கிற பையனுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இன்று 3/2/2025 அன்று நடக்க இருந்தது. இந்த நிலையில் இந்த திருமணம் வந்து கடந்த 2 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 65 நாட்களுக்கு முன்னாடி நிச்சயிக்கப்பட்டு மாப்பிள்ளை வீட்டு சார்பாக, அதாவது பாண்டி வீட்டு சார்பாக பத்திரிக்கை அடித்து அவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பெண் வீட்டு சார்பாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை கொடுத்து முடித்தாச்சு. இன்றைக்கி கல்யாணம் நடக்கிற நிலையில் கடந்த 28ஆம் தேதி மாப்பிள்ளை வீடான பாண்டி வீட்டார் வந்து பரமக்குடி நகர் காவல் நிலையத்தில் எங்களுக்கு பொண்ணு வந்து சாதகம் சரியில்லை என்கிற காரணத்தை சொல்லி ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் எங்களையும் கூப்பிட்டு டவுன் இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு பேசினார். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவன் திருமணம் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு ஜாதகத்தை காரணமாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அப்படி பண்ண முடியாது, இன்னும் திருமணத்துக்கு 2-3 நாட்களே உள்ள நிலையில் இப்போ வந்து கடைசியில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் கடுமையாக எச்சரித்து சத்தம் போட்டார். திருமணம் தான் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்னார். அந்த 29ஆம் தேதி இரவு 10:45 வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பவும் முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் இறுதியாக 30ஆம் தேதி காலையில் வந்து இல்லை நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ பண்ணிக்கிறதுனா 2 பேரும் பேசிக்கங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்புறம் திரும்ப முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பரமக்குடி மகளிர் காவல் நிலையத்தில் வந்து குஷியா காந்தி சார்பில் வந்து புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் 2 பேரையும் கூப்பிட்டு பேசினப்போ இல்லை நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கடந்த 29ஆம் தேதி இரவு ஒத்துக்கிட்டு போனவங்க இன்றைக்கி திருமணம் நடக்கிற நிலையில் மாப்பிள்ளை வீட்டையும் வந்து நேற்று இரவு, அதாவது 2ஆம் தேதி இரவு மாப்பிள்ளையை காணவில்லை என்று சொல்லி நகர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு வந்து இப்போது தான் தகவல் தெரியுது. இன்றைக்கி 3ஆம் தேதி தான் தகவல் தெரியுது. நாங்கள் எல்லா பெண் வீட்டார் சார்பாக எல்லா ஏற்பாடும் செய்து பெண்ணையும் அலங்கரித்து 4-5 ஆடுகள் வெட்டி வருகின்ற உறவினர்களுக்கு விருந்து ஏற்பாடும் செய்திருந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ள
வேண்டிய பாண்டி காணவில்லை என்றும் அவர் குடும்பத்தார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பதாகவும் நாங்கள் திரும்ப இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ள வரலை அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் புகாராக பதிவு பண்ணுறதுக்காக நகர் காவல் நிலையத்திலையும் மகளிர் காவல் நிலையத்திலையும் மாற்றி கேட்டதுக்கு 2 பேருமே புகார் வாங்க மறுத்ததோடு மாப்பிள்ளையை நாங்கள் வந்து தேடி பிடிச்சிட்டு தகவல் சொல்கிறோம்னு சொல்லி பொருந்தாத காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இது ஏதோ உள்நோக்கத்தோட யாரோ வந்து அவருடைய உறவினர்கள் ஏதோ பெரிய தலையீடின் பேரில் ஒரு எளிய பெண்ணை ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றிய அந்த பாண்டி வீட்டார் குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பையனை கைது பண்ணி அல்லது அழைத்து வந்து இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு பதிலாக காவல்துறையும் பொருந்தாத காரணங்களை சொல்லி பெண் வீட்டாரை மேலும் அழுத்தத்துக்கு உள்ளாக்கி தட்டி கழிக்கிறார்கள். இது சட்டப்படியான நடவடிக்கை காவல்துறை தலைவரும் காவல்துறையும் எடுக்க வேண்டும்னு மாண்போடு கேட்டுக்கொள்கிறேன்.